கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 17வது ஆண்டு விழாவில் 17th ஆனுவல் டேல வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு புசிக்க செய்து நம்முடைய ஆத்தும பலனை கொடுத்து நாம் இதை சுதந்திரிக்க செய்வாராக. எல்லாரும் மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? தேவன் நம் எல்லாரோடும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு இந்த சத்தியங்களை எல்லாம் நம்முடைய இருதயத்துல ஜீவனை உண்டாக்கும்படியாக நமக்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. 148வது சங்கீதம் 13-14 வசனங்களை வாக்குத்தத்தமாக தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். இப்போது பேசிக்கொண்டிருக்கிற வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாகவும் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார், கொண்டாட்டமாக, செலிப்ரேஷன். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஜீவவாசல் ஜெப வீட்டின் மேல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவோடும், இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த உபதேசத்தை நேசிக்கிற யாவரோடும், யாவருடைய தலையின் மேல் சிரசின் மேல இந்த வாக்குத்தத்தத்தை அவர் பலிக்க செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம், அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது. அவருடைய நாமத்துக்கே என்றென்றைக்கும் துதிகன மகிமை உண்டாவதாக. 13வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது என்பது அது இன்பமானது, அது மகிழ்ச்சியானது, அது சந்தோஷமானது, அது விடுதலையாக்கப்பட்ட இளைப்பாறக்கூடிய ஒரு இருதயம்தான் கர்த்தரை துதிக்கும். அன்பான தேவஜனமே, நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். உங்கள் இருதயம் கர்த்தரை துதிக்கும். நன்றி நிறைந்த இருதயத்தில் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு அவர் உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியில அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படும், மனமகிழ்ச்சியில கம்பீரிக்கும். உங்க இருதயம் மனமகிழ்ச்சியில கம்பீரித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டது? அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமம் மட்டுமே உயர்ந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் துதிக்கும் என்பதுல எப்படிப்பட்ட மகிமை இருக்கிறது என்பதை கண்டு கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் நாமம் மட்டுமே உயர்ந்தது. ஆமென். அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் யோனா தீர்க்கதரிசியிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர். சாலமோனிலும் பெரியவர் என்பது சாலமோன் ஞானியை விட, சாலமோனிலும் ஞானத்தை விட, சாலமோன் ஞானத்தை விட தேவனை அறிந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யோனாவிலும் பெரியவர் என்பது, யோனா ஒரு மீனின் வயிற்றிலே 3 இரவு 3 பகல் இருந்ததை போல அவர் பூமியின் இருதயத்துக்குள்ளே இருந்து மகிமை அடைந்தவராய் 3வது நிலை உயிரோடு எழுந்தவர். தேவாலயத்திலும் பெரியவர் என்பது பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்துல அவர் உட்கார்ந்து, அவர் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்துல அவர் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால அவர் நாமத்துல நீங்க கேட்க, ஓகே போதும் விட்டு, அவர் நாமத்துல நீங்க எதையெல்லாம் கேட்டீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற செய்தார். ஆமேனா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேனா? அவர் நாமம் மட்டுமே உயர்ந்தது. எத்தனையோ நாமத்தை நான் தேடி ஓடினேன், எங்கெங்கயோ ஏமாந்து பார்த்துதான் கடைசியில ஒரு நாமம், இயேசு என்கின்ற நாமம் வந்தது. அந்த நாமம் மட்டுமே உயர்ந்தது. என் கண்ணுல, என் மனக்கண்ணுல அவரை மட்டுமே வைத்திருக்கிறேன். அவர் நாமம் மட்டும், அவர் நாமம் மாத்திரம், அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவர்தான், அவர் மட்டுமே பெரியவர். என் மனக்கண்ணுல, என் இருதயத்துல இந்த 7 என்கின்ற என் கர்த்தர் என்னை தேடி வந்தார். என் மாம்ச அறிவில எங்கெங்கயோ தேடி ஓடினேன். இந்த 6ஆம் புருஷன் உன் புருஷன் அல்ல, 7 ஆகிய தேவனுடைய குமாரன் ஆகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் ஆவி மனிதன், அதாவது எனக்கு விடுதலையை கொடுத்த என் புருஷன் அவர் மாத்திரமே
அவர் நாம மாத்திரமே உயர்ந்தது என்கின்ற அனுபவத்துல ஏழாம் அந்த ஞானம், அந்த 7 என்கின்ற அந்த பூரண புருஷனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய புருஷன் என்பது தான் அவர் மாத்திரம், அவர் நாம மாத்திரம் உயர்ந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் உயர்ந்தது என்பதை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என் இருதயமும் அவரை துதிக்கிறது. இந்த 6ஆம் புருஷனில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து, நான் தான் 7, நான் தான் பூரணம், உனக்கு என்னென்னைக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பேன், உன் சந்தோஷம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்கின்ற அனுபவத்தில் என்னோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக அவர் நாம மாத்திரமே உயர்ந்தது என்பது, அவரே என்னுடைய புருஷன், அவரே என்னுடைய மணவாளன், என்னுடைய கணவன். என் ஆத்துமா அவரை அண்டிக் கொண்டது. ஏனென்றால் அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அவருடைய மகிமையின் கர்த்தர் நமக்கு நதிகளும் ஆறுகளும் உள்ள மகா விசாலமான ஸ்தலம் போல் இருப்பார். அவர் மகிமை அடைந்தவர். தேவன் அவரை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் நாமத்தை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமெனா? The name Jesus Christ above every name. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, the name Jesus Christ above every name. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவர் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழனுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு அவர் அப்படியானார். நல்லா கவனிக்கணும். அவர் நாமம் பூமிக்கும் வானத்திற்கும் மேலான நாமம். பூமிக்கும் வானத்துக்கும் மேலான நாமம் என்கின்ற அனுபவம் எனக்கு உள்ளே வந்திருக்கிறது. அவரை நான் துதிப்பேன். இந்த துதி நம்முடைய இருதயத்துக்குள்ளே நமக்குள்ளே வந்ததுமே தேவன் என்ன செய்றார்? இது நமக்குள் ஏற்பட்ட அனுபவம். இது நமக்குள் ஏற்பட்ட அனுபவம். இப்போது இருக்கிற உன் புருஷன் அல்ல என்று சொல்லி எனக்கு நித்திய சமாதானத்தை கொடுத்தவர், அந்த சந்தோஷத்தை கொடுத்தவர். இவர் மாத்திரமே 7. என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே 7. என் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். என் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் பூமிக்கும் வானத்துக்கும் அவருடைய மகிமை மேலானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சபை அறிந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கு துதிகன மகிமை உண்டாகட்டும். இந்த அனுபவம் நமக்குள்ள வந்ததுமே 14ஆம் வசனத்துல அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், யார் இந்த பரிசுத்தவான்கள் என்றால் இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரமே பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது என்பதை அறிந்தவர்கள். பரிசுத்தவான்கள் யார் என்றால், இந்த 6ஆம் புருஷன் என்னுடைய புருஷன் அல்ல, கிறிஸ்துவுக்கு நான் மனைவி, என் ஆத்துமா கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டும். இந்த பழைய புருஷனுக்கு நான் செத்தேன், மாம்சத்துக்கு செத்தேன், இந்த சரீரம் என் கர்த்தருக்கு சொந்தமானது என்கின்ற அனுபவத்தில் வந்தவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அவருடைய பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு மிக அருமையா இருக்கிறது. ஆக அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் தேவனுடைய ஜனங்கள், நாங்கள் தேவனை சார்ந்து விட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை அதான் சொல்ற பாருங்க, தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல். தேவன் அண்டையில வந்து விட்ட ஜனம் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் அப்படின்னா யாரு? இஷ் ஏல் இடையில ரேஷ், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று இந்த இஷ் என்கின்ற நீதி உள்ள மனிதன், ஏல் என்கின்ற தேவனுடைய ஜனமாய் பரிசுத்த ஆவியினாலே வந்துவிட்ட இந்த ஜனத்துக்கு, ஜனபுத்திற்கு கொண்டாட்டமாக, செலிப்ரேஷன், கொண்டாட்டமாக, இந்த கொண்டாட்டம் என்பதுதான் நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பரிசுத்தவான்களாம், அவர்கள் தேவனை சேர்ந்த ஜனங்களாம். ஏனென்றால் இந்த 13வது வசனத்துல நம்ம எல்லாம் இயேசு ராஜாவுடைய நாமத்தை துதிக்கிறோம். அவர் நாமம் மட்டுமே உயர்ந்தது. அவருடைய நாமம், அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது என்ற வெளிச்சத்தை நாம் பெற்றுவிட்டோம். 7 என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வந்துவிட்டோம்.
அதனால தேவன் இப்ப என்ன செய்றார் அப்படின்னா, இந்த ஜனங்கள், இந்த பரிசுத்தவான்கள், நம்மை தேவன் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். கரங்கள் சொல்லாமா? அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், நம் பரிசுத்தவான்கள், இந்த பரிசுத்தவான்கள் தேவனை சார்ந்த, தேவனை சேர்ந்த, தேவனில் சேர்ந்து விட்ட ஜனங்கள். இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திராகி இவர்களுக்கு கொண்டாட்டமாக, என்றென்றைக்கும் மனமகிழ்ச்சியோட பண்டிகைகளை ஆசரிக்கிற அந்த கொண்டாட்டமாக, அந்த செலிப்ரேஷனாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஒரு கொம்பை உயர்த்தினார் என்பது இயேசு ராஜாவுக்கு ராஜ்யத்தை தேவன் கொடுத்து விட்டார். கரங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் என்றால், அவருக்கு மனைவி கிடைத்து விட்டால். ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவி கிடைத்து விட்டால் எப்படி? இவள் குடத்தை வைத்துவிட்டு அவள் ஓடினாள். என் தேசரே, என் இயேசுராஜனே, என் ஆத்தும மணவாளனே, என் இருதயத்துக்குள்ள ஜீவ தண்ணீர் ஊற்றை சுரக்க செய்து, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்த, என் இருதயத்துக்குள்ள மன சந்தோஷத்தை கொடுத்த, நித்திய சந்தோஷத்தை கொடுத்த நீரே என் மீட்பர், நீரே என்னை தேவன் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிற மீட்பர் என்று சொல்லி அவர் அண்டையிலே குடத்தை வைத்துவிட்டு நான் ஓடி போய் இந்த சந்தோஷத்தை, இந்த கொண்டாட்டத்தை என் ஜனங்களோடு நான் கொண்டாடினேன். ஆக நம்முடைய ஆத்துமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் அண்டையிலே சேர்ந்து விட்டோம். தேவனுக்கு யார் தேவை அப்படின்னா, பிள்ளைகள் தேவை. தேவனுக்கு ஜனங்கள் தேவை. இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமா இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவருடைய தேவனா இருப்பார். நல்லா கவனிங்க. முதலாவது வசனம் நம்முடைய பரிபூரணம். இந்த 14வது வசனம் கர்த்தர் தேவன் சொல்றாரு, இப்போ ராஜ்யத்தை இயேசு ராஜாவின் கையிலே கொடுக்கிறேன், என்றென்றைக்கும் இவர்கள் ஆளுகை செய்வார்கள், இவர்கள் நீதிமான்கள். ஆக எப்படி அப்படின்னா, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர். இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆட்டுக்குட்டி தான் மனைவியாக முடியும். ஆக இந்த நீதிமான்கள், இந்த சந்தோஷம், இந்த பரிசுத்தவான்கள், இந்த நீதிகள் எல்லாம் எப்படி வருதுன்னா, இந்த வசனத்துல கிறிஸ்துவுக்கு மனைவி வந்து விட்டாள், கிறிஸ்துவுக்கு மனைவி கிடைத்து விட்டாள். அதனால தேவன் இப்போது தீர்மானிக்கிறார், இப்போது கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்துவிட்டது. இந்த ஜனங்களுக்கு கொண்டாட்டமாக, இந்த ஜனங்கள் என்றென்றைக்கும் நித்திய சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட, என்றென்றைக்கும் நித்திய காலமா இருக்கும்படியாக என் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி, இந்த கொம்பை, இந்த முழு பிரபஞ்சத்தினுடைய ஆளுகையும் நான் அவர் கையிலே கொடுக்கிறேன். எல்லா கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு வெளிப்படும். 19:7 வாசிக்க பார்க்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு, இந்த சந்தோஷம், செலிப்ரேஷன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டாட்டமாக, அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கொண்டாட்டமாக, சந்தோஷமாக, செலிப்ரேஷன், கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, இந்த களி கூறுதல் தான் துதி, இந்த களி கூறுதல் தான் துதி. இந்த ஜனங்களுக்குள்ளே துதி உண்டாயிருக்கிறது, இந்த ஜனங்களுக்குள்ளே கொண்டாட்டம் வந்திருக்கிறது. நாம் சந்தோஷப்பட்ட கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நல்லா கவனிங்க என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி என்பது தாங்க 17. இந்த 17ல நன்மை இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 13வது வசனம், 148 சங்கீதம் 13வது வசனத்துல அவர் மனைவியை கண்டடைந்து விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனைவியை கண்டடைந்து விட்டார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அந்த வசனத்தை வாசித்து விட்டு இங்க வாங்க. ஆட்டுக்குட்டியுடைய மனைவி என்று சொன்னதுதான் 148 சங்கீதம் 13வது வசனம். அவர்கள் அவர் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவர் நாமம் மட்டுமே உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அல்லேலூயா.
அந்த சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்தப்படும் ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்துருச்சு. ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவர் என்றால் என்ன அர்த்தம்னா, உலகத்தை, மாம்சத்தை, கெர்ஜிக்கிற சிங்கத்தை ஜெயங்கொண்டவர். அவருடைய மனைவி யார் என்றால், இந்த ஆறாம் புருஷனாகிய இந்த மாம்சத்தை ஜெயங்கொண்டு தன்னுடைய இருதயத்துல கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டு பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறவள். ஆக அவருடைய மனைவி வந்துவிட்டால், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அவருடைய மனைவி என்ன செய்தாலாம்? ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆக ஆட்டுக்குட்டியானவர் எதை கண்டுவிட்டார் என்றால், மனைவியை கண்டுவிட்டார். கரங்களுக்கு ஆமென் சொல்லுங்க. எல்லா கரங்களுக்கு ஆமென் சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இதை புரிந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவி வருகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும். ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவி வந்த பிற்பாடு தான் செங்கோல், ஒரு நீதி உள்ள கோல் ஆட்டுக்குட்டியுடைய கைக்கு போகும். துதிக்க கடவர்கள், அவர் நாமத்தை துதிக்கிறார்கள் இவர்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதி, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த ஜனங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறார்கள். அவருடைய நாமம் பூமிக்கும் வானத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்குது என்று பாடி துதிக்கிற இந்த துதியை பார்த்ததும் பிதாவாகிய தேவன், ஓ, ஆட்டுக்குட்டியானவர் மனைவியை சம்பாதித்து விட்டார். அவர் தேடி போய், அவர் இந்த உலகத்துல தேடி போய் தனக்கு மனைவியை அவர் உண்டு பண்ணி கொண்டார். மனைவி என்பது நன்மை. நன்மை மனைவியை கண்டடி வாசி 18 நீதிமொழிகள் 18:22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரால் தயவும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த 17வது வருஷத்துல கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறது எல்லாமே நன்மை மட்டுமே. கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? உங்க வாழ்க்கையில நீங்க மனைவி என்கின்ற அந்த ஸ்தானத்துக்குள்ள வந்து விட்டபடினாலே நீங்க எல்லாவற்றையும் நன்மையை மட்டுமே பார்க்கிற பயங்கரமான நன்மைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு விசேஷித்த நன்மைகள் மாத்திரமே நீங்க பார்க்க போறீங்க. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கொண்டாட்டமாக ஆட்டுக்குட்டியான மனைவியை கண்டுவிட்டார். மனைவியை கண்டுவிட்டார் என்றாலே, மனைவி கண்டுவிட்டார் என்றாலே நன்மை. நன்மை நல்லா கவனிங்க. கர்த்தரிடத்தில் அவன் தைரியம் பெறுகிறான். இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆயிட்டான். இந்த மனுஷன் என்பது இஷ் அல்ல, ஆதாம் இருக்கும். ஆதாம் என்பவன் ஜென்ம சுபாவத்து மண்ணுக்குரியவன். இஷ் என்பவன் அவன் ஜெயங்கொண்ட நீதிமானவன். எல்லா மனுஷனும் பார்த்தீங்கன்னாக்கா ஆதாமாக ஜென்ம சுபாவத்துல அவனால நன்மை செய்ய முடியாது, தீமை மட்டும்தான் செய்ய முடியும். இந்த ஆறாம் புருஷன் எனக்கு 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 என்ன வேணும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு எனக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இது செஞ்சுட்டாங்க. இது ஜென்ம சுபாவமான மனுஷன். இந்த ஆறாம் புருஷனுக்கு இந்த ஆத்துமா அடிமைப்பட்டு போய் கிடந்துச்சு. ஆனால் 148 சங்கீதம் 13 வசனத்துல அவர்கள் அவர் நாமத்தை துதிப்பார்கள். இப்ப இவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னாக்கா, இயேசு கிறிஸ்து என்னுடைய ஜீவன், நன்மை நான் செய்வேன். இவங்க என்ன செய்ய, நன்மை செஞ்சவங்க. இந்த பாரு, என் கணவனே, உனக்கு நான் இருக்கிறேன். நான் உனக்கு எதுக்காக இருக்கிறேன்னா, உனக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமே. என் மனைவியே, நான் உனக்கு, இந்த பாரு, நீ எனக்காக அல்ல, நன்மை பாருங்க. இவங்க நன்மை செஞ்சவங்க. மனைவி, அவங்களுடைய மனைவி யார் அப்படின்னா நன்மை செஞ்சவங்க. என் வீட்டுல என் பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன், நான் உனக்கு நன்மை செய்யறேன். ஏன்னா இதோ மனுஷரிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்போ அந்த மனிதனை என் தேவன் நேசிக்கிறார். என் தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது என்றால் நான் நன்மை செஞ்சேன்னா அங்கே என் தேவன் இருக்கிறார்.
பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு. நான் உண்டு, என் வேலை உண்டு. என்னுடையது என்னுடையது, அவர்களுடையது அவர்களுடையது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வேலை செஞ்சு அவங்க சாப்பிட்டு அவங்க சம்பாதிச்சு அவங்க போறாங்க. நான் வேலை செஞ்சு என்னுடையது என்னுடையது. இவெல்லாம் துரோகி, பச்சை துரோகி. ஆனால் இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே, அவர்களிடத்தில் வாசம். நான் நன்மை செய்வதற்காக அழைக்கப்பட்டவன், நன்மை மட்டுமே, அவ்வளவுதான். இதுதான் நன்மையை கண்டடைகிறவன். அதாவது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கிறிஸ்து நன்மையை மட்டுமே செய்கிறவர். ஏன்னா அவர் பிதாவை கண்டவர். இந்த உலகத்தை தேடி வந்த எல்லாமே தீமை தான் செய்யறான். என்ன தீமை? எனக்கு 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 எனக்கு. சோதோம் கொமோராவினுடைய ஆவி என்னதுன்னா, அவன் ஆகார திரட்சி உடையவன். என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது. ஆகார திரட்சி என்று எசேக்கியேல்ல கர்த்தர் சொல்றாரு. முன்னாடி ஒரு காலத்துல நாமெல்லாம் கிர்ஜிக்கிற சிங்கங்களா இந்த மாம்சத்துக்காக இந்த ஆத்துமாவை நம்ம அடிமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்திருந்தோம். இப்போ நன்மைகளின் நாயகன், நன்மை மட்டுமே யோசிக்கிறவர் யான் தேவன். இந்த மனுஷர்களை நேசிக்கிறார். தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் இந்த மனுஷன். இந்த மனுஷனுக்காக நன்மையை மட்டுமே யோசிக்கிறவர் தான் மணவாளன், என் புருஷன் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து பார்க்கிறாரு, எல்லாம் ஆறாம் புருஷனுக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறான். இப்போ கர்த்தர் நம்மை தேடி வந்தார். தேடி வந்து தேவ அன்பினாலே நம்மை நிரப்பி, நன்மைகளினாலே நம்மை நிரப்பி, நம்மை அவர் அழைத்து, அவர் நாமம் மட்டுமே உயர்ந்தது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இயேசு என்கின்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. அவரே என் புருஷன். அவரை கண்டேன், அவரில் தேவனை கண்டேன். தேவன் என் அப்பா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற நன்மை என்கின்ற அனுபவத்துக்குள்ளே இவள் வந்துவிட்டாள். இவள் குடத்தை வைத்துவிட்டு இந்த ஆறாம் புருஷனை தள்ளிவிட்டு அவளுக்குள்ள சந்தோஷத்தினாலே பொங்குகிறாள். ஆட்டுக்குட்டியாக நன்மை செய்கிறாள். என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. ஓடி போய் நன்மை செய்கிறாள். ஏன்? மனுஷர்களிடத்திலே அவர் வாசமாயிருக்கிறார். ஏன் இவள் நன்மை செய்கிறாள்? இவளுக்குள்ள துதி, இவளுக்குள்ள துதியின் சத்தம். இயேசு என்ற ரட்சகர், இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் என்ற துதியின் சத்தம் இவளுக்குள்ளே வந்து விட்டது. அவள் ஓடுகிறாள். யாரோ ஒருத்தர் தேவையோடு இருக்கிறாங்க, ஓடி போய் நன்மை செய்கிறாள். நன்மை நன்மை. இந்த நன்மைதான் மனைவியை கண்டுவிட்டார். என்ன? பிதாவின் சித்தம் நிறைவேற்றி முடிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட இந்த பாவிகளுக்காக நன்மையை மாத்திரமே கொடுத்த என் கர்த்தர், என் இயேசு கிறிஸ்து நன்மைகளின் நாயகன். அவர் நன்மைகளின் நாயகன். அவர் ஆட்டுக்குட்டியானவர், நன்மை மட்டுமே செய்கிறவர். அவர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவர். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் வந்துருச்சாம். அப்போஸ்தலர் 10:38 வாசி மறுபடியும். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், தேவன் அல்லேலூயா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். குமாரன், தேவகுமாரன் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கரங்களை தட்டி எல்லா இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா? தேவனுடைய ஜனமே, தேவ சபையே, தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தேவ ஜனமே, ஆட்டுக்குட்டியானவர் நன்மை. எல்லாரும் சொல்லுங்க. ஆனால் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய்
நம்மில் ஒருவரை போல இந்த ஆதாம் இஷ் அல்ல. இஷ் என்பது இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள், இவர் மனுஷன் எடுக்கப்பட்டபடி மனுஷி என்னப்படுவாள். இந்த இஷ் என்பது நீதி உள்ளவன், ஆனால் அந்த நீதியிலிருந்து அவன் விழுந்து விட்டான். இப்ப சபைக்குள்ள வந்திருக்கிற தேவஜனமே, தேவனுக்கு நன்மை செய்யறதுக்கு மட்டும்தான் அவர் வீட்டுக்கு ஆள் தேவை, மருமக தேவை. இந்த மாம்சத்துல இச்சை இருக்கு, தேவை இருக்கு. இந்த மாம்சம் தேவையோடு இருக்கு, ஆமெனா இல்லையாங்க? பசியோடு இருக்கு. இது நீங்க ஸ்பிரிச்சுவலி புரிஞ்சுக்க கத்துக்குங்க. இது பசியோடு தேவையோடு இருக்கு. நான் எப்படி நன்மை செய்வேன்? ஆனால் என் புருஷன் இயேசு கிறிஸ்து என் புருஷன் இந்த உலகத்துல என்னுடைய அசைவுகள் எல்லாவற்றையும் ஆணி அடித்து கொன்று என் பிதாவுக்கு சித்தமான நன்மைகளை மட்டுமே செய்யும்படி என்னை அவர் அழைத்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். ஆக என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே உயர்ந்தது என்பதை தெரிந்து கொண்டோம். நல்லா கவனிங்க அன்பான தேவஜனமே. இதுல இந்த பழைய புருஷனை மறக்கிறது தான் மகிமை. அதுதான் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். என்னவா? ஆட்டுக்குட்டியானருடைய கல்யாணம் வந்துருச்சு. கல்யாணம் வந்துருச்சுன்னா எங்கப்பா பொண்ணு? ஆட்டுக்குட்டியானவர் நன்மைகளின் நாயகன். ஆட்டுக்குட்டியானவருக்கு ஏற்ற மனைவியை கொடுக்கணும். இவள் நன்மைகளின் நாயகியாக இருக்க வேண்டுமே. எஸ், அவள் குடத்தை வைத்து விட்டு ஓடி ஊருக்குள்ளே போய் அறுவடை செய்தவள். கரங்கள் தட்டி மகிமை செலுத்துவாமா? வந்து பாருங்கள், கிறிஸ்துதானோ? அவங்களுக்கு தான் கிறிஸ்துதானோ நன்மைகளின் நாயகன். இந்த உலகத்தில் ஜீவனை கொடுக்க வந்தவர் இவர்தானோ? ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த நீதி என்பது நன்மை. இத பாருங்க, எனக்கு என்ன ஊர்ல அவன் எப்படி போனா எனக்கு என்ன, யார் எனக்கு என்ன, அவன் எப்படி போனா எனக்கு என்ன, அரசியல்ல ஒரே பிரச்சனை எனக்கு என்ன, நம்ம ஊருக்கு சரியா தண்ணி வர மாட்டேங்குது எனக்கு என்ன, நம்ம ஊருக்கு சரியா கரண்ட் வர எனக்கு என்ன. ஆண்டவரே, என் ஜனங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. என் தேவனே, சரியாவே கரண்ட் வர மாட்டேங்குது ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் லஞ்சம் வாங்குறாங்க ஆண்டவரே. என் ஜனங்க லஞ்சத்தால தவிக்கிறாங்க ஆண்டவரே. என் தேவனே, என் இந்த ஓடி போய் ஆட்டோமேட்டிக்கா ஓடி போய் இன்வால்மெண்ட் ஆகி நன்மை செய்வேன். இவதான் மனைவி, ஆட்டுக்குட்டியானருக்கு மனைவி. இந்த 17 வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் வாக்குத்தத்தம், பூரணமான வாக்குத்தத்தம். ஜீவவாசல் ஜெப வீடே, நீ என் மனைவி, நீ நன்மை செய்தாய். அவளுக்கு வஸ்திரம் கொடுத்து விட்டார். மகிமையின் வஸ்திரத்தை தேவன் கொடுத்து விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 148 சங்கீதம் 13வது வசனத்துல ஒரு பயங்கரமான ஆச்சரியம் இருக்கிறது, ஒரு பயங்கரமான ஷாக் இருக்குது. இந்த 13வது வசனம் வந்து சபை, 14ஆம் வசனம் வந்து பிதா மகிமை அடைஞ்சு, ஓகே இந்த பரிசுத்தவான்கள், ஏன்னா அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமை. இந்த மூஞ்சிக்கு இவ செத்துட்டு கிறிஸ்துவின் மகிமையை உள்ளே தரித்துக் கொண்டிருக்கிறாள். ஆக இவளுக்கு கொண்டாட்டமாக, தம்மை சேர்ந்து விட்ட ஜனங்களுக்கு கொண்டாட்டமாக பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை என் புருஷன் என்று ஏற்றுக்கொண்ட நீங்கள் நீதிமான்கள். கரங்களுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நீதிமான், அல்லேலூயா. பரிசுத்த நீதிகளே. அப்போ தேவன் வந்து இயேசு ராஜா கையில அரசாட்சி கொடுத்துறாரு. தேவன் வந்து இயேசு ராஜா, என் தேவனே, மனுஷர்கள் மத்தியிலே வாசமா இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய விருப்பம். என் தேவனுக்கு எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வேணுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுக்கு யார் தேவை? நீங்க வேணும். உங்க முகத்தை அவர் முகமுகமாய் பார்க்க வேண்டும். அவருக்கு எவ்வளவு மன மகிழ்ச்சி. அந்த சந்தோஷம், அந்த அன்பின் சந்தோஷத்தை குமாரன் அனுபவித்தார். அவர் மனுமக்களுடனே அங்க இருந்தார். என் தேவனே, சகலமும் உங்களுக்கு தான். என் தேவனே, சகலமும் உங்களுக்கு தான். நீங்க தான் ஆளுகை செய்ய போற ராஜாதி ராஜா. ஆனா எனக்கு மருமக வேணும், எனக்கு பிள்ளைங்க வேணும், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் வேண்டும். நீர் அவர்களை எனக்கென்று அழைத்து வா என்று சொல்லி
தேவனோட அங்க உடன்படிக்கை செய்தார். நல்லா கவனிக்கணும். அங்க ஒரு பயங்கர ரகசியம் என்னன்னா, அவருடைய மகிமை. வாசி அந்த வசனத்தை, 13ஆம் வசனம், சங்கீதம் 148:13. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. இந்த வசனத்துல என்ன அதிசயம், என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு வண்டர், என்ன ஒரு அமேசிங். என்ன பூமிக்கும் வானத்துக்கும் வரும். நீங்க வேதத்துல எந்த இடத்துல நீங்க எடுத்தாலும் வானத்துக்கும் பூமிக்கும், வானத்துக்கும் பூமிக்கும் தான் கர்த்தர் பேசுவார். ஏனென்றால் தேவன் வானத்தில் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. வானம் எனக்கு சிங்காசனம். வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க நாவல் இருக்கிற இந்த சத்தியத்துக்காக, இந்த வசனத்துக்காக கர்த்தர் உங்களை பல மடங்கு நன்மைகளை நிரப்புவாராக. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? வானம் எனது சிங்காசனம். உடனே நீங்க சொன்னீங்க பாத்தியா, பூமி அவருடைய பாதப்படின்னு. அல்லேலூயா. நீங்க வேதத்துல எல்லா இடத்துல, எந்த இடத்துல வானம் பூமி வந்தாவே முதல்ல வானம் வந்துடும், ரெண்டாவது பூமி வந்துடும். ஆனால் வேதத்திலேயே ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் பூமி வானம்னு வரும். பூமி ஃபர்ஸ்ட் வந்துடும். நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் 148ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் ரெண்டு இடத்துல இருக்குதுன்னு சொன்னேன். அதுல இந்த வசனம் இது நிறைவேறுதல், அது தீர்க்க தரிசனம். அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, கர்த்தர் என்ன செய்யறது? நல்லா கவனிங்க. இதோ மனுஷர்கிட்ட தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, எனக்கு பிள்ளைங்க தேவை. அப்போ பிதாவின் சித்தத்துக்கு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். வானம் பூமி எனக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டுச்சியா? ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் சிருஷ்டித்துட்டு எல்லாத்தையும் பார்க்கிறாரு. இது எங்க பார்க்கிறாருன்னா, ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வாசிங்களேன். வேகமா வாசிங்க. இவ்விதமாய் வானமும் பூமியும். நல்லா கவனிங்க. வானம் ஃபர்ஸ்ட் வருதா, அப்புறம் என்ன வருது? பூமியும். அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. உண்டாக்குன நோக்கம் என்ன அப்படின்னா, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். நான் தான் 7, நான் தான் ரெஸ்ட், நான் தான் தேவகுமாரன். அவர் இப்ப என்ன பண்ண வரணும் அப்படின்னா, நீ 6, நீ 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டவன், நீ 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டவள். இப்ப நான் வரேன், 6 இந்த அறிவு இந்த அறிவு உன் புருஷன் கிடையாதுமா. ஆண் அறிவோ இந்த பெண் அறிவோ அல்ல, தேவனை அறிந்த ஒரே ஒருவர். 7 நான் மாத்திரமே. 7 என்றால் ரெஸ்ட், ஷபாத், ஓய்ந்திருக்கிற குமாரன். இந்த குமாரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எப்போதுமே பிதாவை வெளிப்படுத்துகிறவர். பிதாவின் ஜீவன் அவருக்குள்ள இருக்கிறது. ஆக 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இந்த 7 என்கின்ற இந்த பூரணத்தை இவள் அறிய வேண்டும். இந்த வானமும் பூமியும் சிருஷ்டித்த நோக்கம் என்னன்னா, இவள் அறிஞ்சாதான் பூமியில மனிதனுடைய அரசாட்சி நடக்கும். பூமியில இயேசு ராஜா அரசாட்சி செய்வார். இந்த வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, பூமியில இயேசு ராஜாவுடைய ராஜ்யம் வரணும். பூமியில இயேசு ராஜாவுடைய ராஜ்யம் வரணும்னா, 6ஆம் நாள்ல சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷனுக்குள்ள 7 என் கர்த்தர், அவர் என் புருஷன், 7 தான் என் புருஷன், இந்த நியாயப்பிரமாணம் என்னுடைய புருஷன் அல்ல என்று சொல்லி தன்னுடைய புருஷனோடு கூட ஒப்புரவாகி தன்னுடைய புருஷனோடு கூட கலந்து விட்டவளாக இவள் மாற வேண்டும். இந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய நிறைவேறுதல் தான் 148ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனத்துல நிறைவேறுகிறது. இப்ப தொடர்ந்து வாசிங்க. 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையோ வானத்தையோ உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. இதுக்கு யாருன்னா விளக்கம் கொடுத்தே ஆகணும். நீங்க பாருங்க, தேவனாகிய கர்த்தர்
பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளுல வானவ பூமியை உண்டாக்கின சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. சரி, எது ஃபர்ஸ்ட்? நல்லா கவனிக்கணும். இப்ப ஆதியில தேவன் வானத்தையும், நல்லா கவனிங்க, தேவனுடைய நோக்கமே என்னன்னா அவருடைய தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில அவர் ஆளுகை செய்யணும். அவர் தேவனுடைய நீதியை இந்த உலகத்துல வெளிப்படுத்தணும். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த நோக்கமே என்னன்னா, பூமி, வானத்துல தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய மகிமை இருக்கிறது. வானம் பூமி தான் வரும். ஆனால் இந்த பூமியில தேவனுடைய மகிமை இறங்கி வரணும். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். வானத்துல தேவனுடைய மகிமை இருக்கிறது. வானம் எனது சிங்காசனம், பூமியுடைய பாதப்படி. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். 115 சங்கீதம் 16 வசனமா பாரு. 115 சங்கீதம் 16 வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமி யாருக்கு கொடுத்தாரா? பூமி யாருக்கு கொடுத்தாரா? மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்போ தேவன் கொடுத்த இந்த மனுபுத்திரர் தேவனை ஆராதிக்க வேண்டுமேயானால், இயேசு கிறிஸ்து என்னுடைய புருஷன், அவரே என்னுடைய கணவன் என்கின்ற அனுபவத்துக்குள்ள வந்து அவரே 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்த தேவனுடைய குமாரன், தேவ சித்தம் செய்கிற, எல்லா காலத்திலும் தேவ சித்தம் செய்கிற தேவனுடைய குமாரன், அவரை துதிக்கிற இயேசு கிறிஸ்துவை துதிக்கிற அந்த துதியும் அவர் நாமம் மட்டுமே உயர்ந்தது. அவர் நாமம் மாத்திரமே உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமியிலும் வானத்திலும் மேலானதாய் இருக்கிறது. இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் 148 சங்கீதம் 13 வசனத்துல நிறைவேறுகிறது. அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின அந்த நாள், அவருடைய மைண்ட் செட் என்னன்னா, பூமியில மனுஷ ராஜ்யம் இருக்கணும், இதுக்காக நான் வானத்தை பூமியை சிருஷ்டிக்கிறேன். அவருடைய கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இருந்தது எதுன்னா, பூமியும் வானம் தான். இந்த பூமியில இயேசு ராஜாவுடைய 1000 வருட அரசாட்சி வருவதற்காக அவருக்கு மனைவி தேவை. அவ என்ன செய்யணும்னா, இந்த அறிவுல, இந்த உலக கண்ணில் காண்கிற இந்த அறிவுல வாழாம தேவனுடைய அறிவுல, தேவ ஞானத்துல, தேவனோடு ஒப்புரவாகி தேவ சித்தம் செய்கிறவளாக அவள் இந்த பூமியில் இருக்கணும். அது புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட சபையில நிறைவேறி வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பூர்ணமாக்கப்படுகிறது. அதுதான் புதிய ஏற்பட்ட சபை. ஆக இயேசு ராஜாவுடைய அந்த நாமத்தை நாம் தொழுது கொள்ளுகிறோம், அவரை நாம் துதிக்கிறோம். அவர் நாமம் மட்டுமே என்பதுதான் புறாக்கண்கள். இயேசு ராஜா மட்டுமே என்னுடைய புருஷன். ஒரு வினாடி பொழுதாகிலும் யாம் பழைய புருஷன் செத்து போயிட்டான். சிலுவையில் அவரோடு என் மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த சரீரத்துல நான் தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்படுகிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் சாகணும். மகிமை எல்லாம் எனக்கு இல்ல ஆண்டவரே, தேவனுக்கே மகிமைன்னு செத்துடணும், கோவப்படக்கூடாது. இப்ப என்ன செய்யணும்னா, நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கிறவராகவே இயேசு ராஜா சுற்றி திரிந்தார். இப்ப சில பேருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஓடி ஓடி யாராகிலும் சின்ன கஷ்டப்பட்டாலோ அல்லது அவங்களுக்கு தேவை என்னன்னு புரிஞ்சாலோ இவங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஓடி ஓடி பண்ணிக்கினே அவங்களுக்கு நன்மை செஞ்சுக்கினே இருப்பாங்க பாருங்க. இதுதான் இந்த வசனத்தினுடைய நிறைவேறு. ஓகே, பூமியும் வானமும் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாளினுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. சபையே, உனக்குள்ள தேவ அன்பு பூர்ணப்பட்டிருக்கிறதுனால எல்லாருக்கும் நன்மை செய்கிற இந்த அனுபவம், இதுதான் அழகு. மனவாட்டினா அழகு, அழகு இல்லைன்னா மனவாட்டி கிடையாது. எது அழகு? உன் ஜனத்தையும், ஜனங்களுடைய பெருமைக்காக, ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, ஜனங்கள் என்ன பெருமையா பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை பார்த்த இந்த பெருமை. அடுத்தது, உன் தகப்பன் வீடையும் மறந்து விடு. ராஜா உன் அழகுல பிரியப்படுகிறார். இந்த 6ஆம் அறிவு இந்த பழைய மனுஷன். ஸ்திரியே,
நீ இந்த ஜனங்களுக்காக ஒன்னும் பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, குமாரத்தியே கேள், உன் ஜனங்களையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. உன் ஜனங்களையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்போது ராஜா உன் அழகில பிரியப்படுவார். பியூட்டி. இந்த பியூட்டி எது என்றால் நன்மை. பியூட்டி தான் கிங்டம். பியூட்டி தான், பியூட்டி கோஸ் டு கிங்டம். அழகுதான் ராஜ்யத்துக்குள்ளே போகும். எது அழகு? நன்மை. நன்மைகளின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்து என் புருஷனாய் இருக்கிறபடியினாலே நான் நன்மையை மட்டுமே செய்வேன் என்கின்ற அனுபவத்துக்குள்ள வந்திருப்பீங்க பாருங்க. நீங்க தான் கிறிஸ்துவினுடைய மனைவி. கரங்களை தேவைன்னு சொல்லாமா? வாசிங்க 45ஆம் சங்கீதத்துல, 45ஆம் சங்கீதம். அதுல இங்க மனைவியினுடைய இந்த அழகை பத்தி கர்த்தர் பேசுகிறார். 45ஆம் சங்கீதத்துல அதுல வாசிங்க பார்க்கலாம். 9 வாசிங்க. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்திலே நிற்கிறாள். குமாரத்தியே கேள். மா கொஞ்சம் கேளுங்க. நீ உன் செவியை சாய்த்து உன் சிந்தனையில, உன் நினைவு நல்லா கவனிங்க, உன் நினைவுல நீ கொண்டு வா. என்ன கொண்டு வரணும்? உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. நல்லா கவனி. எனக்காக நான் வாழ்வேன், எனக்காக வாழ்வேன். நான் எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்துறேன் பாரு. இந்த ஜனங்களை என்ன பெருமையா பேசணும். ஒவ்வொரு மனுஷனும் நன்மை தீமை அறிந்து இருக்கிறார்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா தீமையை மட்டுமே செய்யறாங்க. இவங்களால நன்மை செய்ய முடியல. ஆக மனைவி யார் என்றால் நன்மை செய்கிறவள். அவருடைய வாழ்க்கையில் எப்போதுமே நன்மை தான் நடக்கும். எப்போதுமே அவளுக்கு நன்மை தான் நடக்கும். இனிமே ஜீவவாசல் ஜெப வீட்டுல ஒரு தீமையும் வராது, எல்லாமே நன்மை தான். ஆமேனா? இவள் மனைவி. எப்படி? இவள் உன் ஜனம். உன் ஜனம்னா உன் மூஞ்ச பாக்குற உன் ஜனத்தை விட்டுரு. என்ன, இதுதான் நியாயப்பிரமாண சுயநீதி. அவங்கள மறந்துரு. அவங்க என்ன நல்ல பேரு சொல்லணுன்றதுக்காக வாழாத. அடுத்தது உன் தகப்பன் வீடு. உன் ஆதி தகப்பன் ஆதாமுடைய வீடு தான் இந்த உடல், இந்த 6ஆம் அறிவு. நல்லா கவனிங்க. இதுதான் ஆட்டுக்குட்டியானருடைய மனைவி. உன் ஜனம். ஐயோ, என்ன 4 பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன இவங்க என்ன சொல்லுவாங்க, இதுல தான் மனுஷன் உயிர் வாழ்ந்துக்கினே இருக்கிறான். இதுதான் விழுந்து போன ஜென்ம சுபாவத்தின் ஆவி. அந்த 4 பேரை மறந்துரு. எந்த மனுஷனும் உன் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அப்பதான் நீ அந்த ஜனத்துக்கு நன்மை செய்ய முடியும். இதெல்லாம் ஆவிக்குரிய உன்னத நிலை. இப்ப கர்த்தர் இங்க சொல்றாரு, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. உன் ஜனம் என்பது நியாயப்பிரமாண சுயநீதியில விழுந்துக்குன்னு, எப்பா நீ ரொம்ப நல்லவன்டா, நீ சரியில்லடா அப்படின்னு நியாயம் இருக்கிற அந்த ஜனங்களை மறந்துடு. 2வது, உன் தகப்பன் வீட்டை மறந்து. உன் தகப்பன் வீடு என்பது இந்த உடல், ஆதாமுடைய இந்த உடலை நீ மறந்துட்டு 7 ஆகிய என்னை மணந்து கொள். என்னை உன் நினைவுல, என்னை உன் இருதயத்துல தரித்துக்கொள். அப்பொழுது ராஜா உன் அழகு. யாரு? அப்பொழுது கர்த்தர் அல்ல, ராஜா. மகிமையின் கர்த்தர், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நீ ராஜாவினுடைய மகிமையை கண்டுவிட்டாய். அப்போ நீ நன்மை செய்ய பழகிவிட்டாய். யார் தேவ ராஜ்யத்துக்கு போவாங்க அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்றேன், நன்மை செய்யறவங்க. பியூட்டி. இந்த பியூட்டி எது அழகு? நீ ராஜகுமாரத்தி, நீ ராஜாத்தி. ராஜா உன் அழகை ரசிக்கிறார். இப்போ ஒரு கல்யாணம் பண்ற ஒரு பொண்ணு அலங்கோலமா நல்லா தூங்கி, நல்லா கொரட்டை விட்டு தூங்கி, அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகி போயிட்டு, அப்படியே கண்ணெல்லாம் அழுக்கு, வாயெல்லாம் அழுக்கு, அப்படியே தலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேன் வந்த யாராயில பார்க்க தோணுமா? அழகா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வீடுங்கள்லாம் கூட அழகா வச்சுக்கணும், அழகா இருக்கணும். அழகு, பியூட்டி. நான் சொல்றது இன்னர் டைமென்ஷன். அதே மாதிரி நம்மளே சுத்தமா வச்சுக்கணும், அழகா வச்சுக்கணும். மற்றவங்க பார்த்த உடனே அலங்கோலமா காட்சியளிக்க கூடாது. எப்பொழுது உன் இருதயத்துக்குள்ள நன்மை கிறிஸ்து என் மனவன், என் புருஷன்ற அந்த ஒரு மகிமை உனக்குள்ள வருதோ, மகிமையின் கருத்து என் புருஷன் உனக்குள்ள அழகு வந்துடும். எது பியூட்டி? எது அழகு?
இந்த அழகு தான் புருஷன் என்கின்ற அந்த இணைப்புக்குள்ள கொண்டு போகும். ராஜா உன் அழகில மயங்கி இருக்கிறார், நடை காவணங்களிலே ராஜா உன் அழகிலே மயங்கி இருக்கிறார் என்று உன்னத பாட்டின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எந்த அழகு? நன்மை செய்கிற அழகு. இதான் பூமியும் வானமும் உண்டாக்கப்பட்ட நாள். ஒரு நாள்ல அவர் 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 தீர்மானித்தார், உலக தோற்றத்துக்கு முன்னே பூமியில மனித ராஜ்யம் தேவராஜ்யம் வரப்போகுது. மனுஷன் இருக்கிற இந்த பூமியில தேவராஜ்யம் வரப்போகுது. அதுக்குதான் மணவாட்டி பாடுபட்டு கொண்டிருக்கிறாள். அதுதான் சபை யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாள் இந்த மாம்சத்தோட. இந்த மாம்சம் தேவையோடு இருக்குது, பசியோடு இருக்கு. வயிற்று பசி, காம பசி, இதெல்லாம் நன்மை செய்ய முடியாது. கெர்ஜிக்கும், எனக்கு 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 எனக்கு. ஆனால் என்ன ஆச்சரியம், இந்த மணவாட்டி இந்த மனைவி புருஷனை கண்டுவிட்டால் அழகு அழகு. ராஜா உன் அழகை பார்க்கிறார். நேற்று எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சிருந்தோமா. இந்த ஜோஸ்வாவும் லக்ஷனும் வந்தானுங்க. என்னமா ரசிச்சானுங்க தெரியுமா? நான் உட்காந்து அவனுக்கு ரசிச்சேன். அவனுங்க சுத்தி சுத்தி, டேய் இங்க பாடுறா, பளிச்சுன்னு பாடுறா, இங்க பாடுறா, இதை மாட்டி இந்த என்னெல்லாம் இப்ப பார்த்துட்டு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த சேஞ்சை வச்சு அந்த பியூட்டி, நல்லா அந்த பியூட்டி அவங்களுக்குள்ள மனமகிழ்ச்சி கொடுக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிள்ளைங்களுக்கு எவ்வளவு எப்பவுமே உங்க வீடை வந்து அலங்கோலம். ஆமா, இப்ப சில பேர்ல போன படுத்த பாயை கூட சுருட்ட மாட்டாங்க. துணி ஒரு மூலையில, ஒரு சாமான்கள் ஒரு மூலையில, அப்புறமா அப்படியே ஒரு அலங்கோலமா சாப்பிட்டு போட்டதெல்லாம் ஒரு இடத்துல. கேட்டாங்க, துணி தான் எங்க வீடு தான், எங்க துணி இருக்குது? உங்க வீடு தான் இருக்குது. குப்பையில கூட எல்லாமே உங்க பொருள் எல்லாம் இருக்கு. குப்பையில பார்த்துக்க போய் சில பார்த்துக்கல நீங்க. எங்க வீடு பாய் நம்ம, ஆமா எங்க வீடு, எங்க வீடு எப்ப எடுத்து சுட்டினா என்ன, நீ உன் வீடு தான். இந்த ஆயத்தமா இருக்கிறவங்க இன்னைக்கு நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ, என் கர்த்தர் வர போறாரு, நான் தான் அதை சுருட்டி வச்சிடணும், நான் தான் என் வீட்டை கிளீன் பண்ணி ஆகணும், நான் தான் என் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். ஆமா, என் மாமியார் இருக்கிறாளே, ஐயோ வேண்டாம், உனக்காகத்தான் நான். என் மருமக இருக்கல, ஐயோ உனக்கு தான் நான். என் கர்த்தர் எனக்குள்ள என் புருஷன் இருக்கிறார். இந்த புருஷன் செத்து போயிட்டான். இவன் என்ன பண்ணுவான்? ஐயோ கால் வலி பாரு பாரு, நொண்டி நடமா, நொண்டி நடு. என்னமாச்சு? கால் வலியா? சரி பொத்துக்கு நானே செஞ்சுக்கிறேன். நல்லா காலாட்டிக்கிட்டு டிவி பார்க்கறது. இது பழைய புருஷன். இந்த பாரு, ஐயோ ஜுரம், கை வச்சு பாரு ஜுரம் பாரு, ஜுரம் தானே, பத்துக்கிட்டமா. பாவம் அதுங்க என்ன பண்ணுங்க வீட்டுல. இது வந்து இவன் பழைய புருஷன். இந்த ஆறாம் புருஷன் புருஷன் அல்ல. இவன் உன்னை ஏமாத்துறவன், மண்ணில் எத்துமே உன்னை தள்ளிட்டு உன்னை பாதாளத்தை தள்ளி விட்டுருவான். உன் புருஷன் நானே. பூமியும் வானம், நல்லா கவனி, உனக்கு நான் இருக்கிறேன். இதுதாங்க மனைவி. பிரதர் சிஸ்டர், சபைக்குள்ள வரக்கூடிய அத்தனை பேருடைய பேரும் உனக்கு மனப்பாடமா தெரிஞ்சு கையை தூக்குவ. அப்பா என் சபையார் ஆண்டவரே, என் சகோதரர்கள், அவதான் மனைவி. ஏன்னா இப்போ மனுஷர்கள் மத்தியில என் தேவன் வாசமா இருக்கிறார். நன்மை, இவளுக்குள்ள நன்மை வந்துடும். பியூட்டி, அழகு. ராஜாத்தின் அழகை பார்க்கிறார். நன்மை என்னது? அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள். அவர் நாமம் மட்டுமே, இயேசு ராஜாவை தவிர வேறொரு நாமம் இந்த உலகத்துல கொடுக்கப்படல. அவர் மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அல்லேலூயா. இயேசு ராஜாவுடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது என்பதை அறிந்தவளால மட்டும்தான் நன்மை செய்யக்கூடியவளாக இருக்க முடியும். மீதி பேர்லாம் சோதோம் கோமோரா இல்லையா? நம்ம அப்படிலாம் இல்லை. நம்ம எல்லாருமே சபையில இயேசு ராஜா நாமத்துக்கு மகிமையாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவரோடு ஒருவர் இணக்கமாய், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய். நன்மை. உனக்கு நான் என்ன செய்யட்டும்? நல்லா கவனி, உனக்கு நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு வாழ்ந்த வாழ்க்கை தாங்க மனைவி. இந்த பியூட்டியில தான் ராஜ்யம் இருக்கிறது. உடனே ராஜ்யம் கொடுத்துட்டார் ஆண்டவர். தேவன் ராஜ்யத்தை கொடுத்துட்டார். இந்த ராஜ்யத்தை செயல்படுத்தக்கூடாதபடிக்கு எதிர்வலமை அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்தது. இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தை கர்த்தர் சிலுவையில ஜெயமெடுத்து விட்டார். அவன் நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனுஷன், அது யாருன்னா இருக்கட்டும், அவனுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பேன்.
நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள் என்னை பகைப்பார்கள், ஆனால் நான் நன்மையை மட்டுமே செய்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்ப இந்த பியூட்டியில தான் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 17 என்பது, இந்த 17க்குள்ள ஒரு மகிமை இருக்குது. ஏன்னா இந்த 17க்குள்ள 7 என்கின்ற அந்த பூரணம் சேர்ந்துச்சுன்னா 24, 24. 24 என்பதுதான் தேவனுடைய மூப்பர்ஸ், எல்டர்ஸ், தேவனுடைய மூப்பர்கள், தேவனுடைய சிங்காசனத்தை சூழ்ந்திருக்கிற மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவருடைய வாசஸ்தலம், அவருடைய வாழுகிற இடம் என்பது. ஆக இந்த 17, அந்த 17க்குள்ள 7 என்கின்ற பூரணம் உள்ள வந்துருது. அப்ப உள்ள வந்தோன்னா 24 என்கின்ற பூரண புருஷர்களாக நாம் மாறுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இவள் என்ன செய்கிறாள் என்றால், உன் ஜனம், இந்த பாரு, என் மாமியார் என்ன நல்ல பேர் சொல்ற மாதிரி தான் நான் செய்வேன். நான் அதே மாதிரி என் வீட்டுக்காரு, அதே மாதிரி என் பிள்ளைங்க, அதே மாதிரி எதிர் வீட்டுக்காரு, என் பக்கத்து வீட்டுக்காரு, என் சொந்தக்காரன், அவங்களுக்கு நான் கொஞ்சம் பெருமையா நான் வாழணும், நான் பெருமையா வாழணும். அதுதான் உன் ஜனம். அடுத்தது உன் தகப்பன் வீடு என்பது உன்னுடைய சரீரம், நான் என்கின்ற அந்த ஜென்ம சுபாவம். இவனை மறந்துடு, செத்துடு. இந்த 6ஆம் புருஷன் உன் புருஷன் அல்ல, விட்டுரு. 7 என்கின்ற நான் உனக்கு உள்ளே வந்துட்டுனா 24 என்கின்ற 24 மூப்பர்கள் நாம் சந்தோஷப்பட்ட கலி கூர்ந்து அவருக்கு தூய் செலுத்த ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி பிதாவை சூழ்ந்திருக்கிறாள். 24 மூப்பர்கள் என்கின்ற அந்த மகிமையோடு இருக்கிறாள். ஆக இந்த 17க்குள்ளதான் தேவனுடைய மகிமையின் பூரணம் வெளிப்படுகிறது. அதனால கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நீங்க எடுத்து வாசிக்க போல, அந்த நீதிமான்கள், அதாவது யார் இவங்க, இவங்களுக்கு எப்படிப்பட்ட மகிமை வெளிப்படும், இந்த நன்மை எப்படிப்பட்டது, எடுத்து வாசி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரத்துல, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நன்மை செய்யும்படி, நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய என்ன பண்ணுங்க, படிங்க. எத்தனை பேர் எனக்கு எந்த மனுஷன் மேலே கசப்பே இல்லை, நான் யார பத்தியும் குறை பேசிட மாட்டேன். பாரு, நன்மை செய்யறவதான் அவளுக்கு ஆட்டுக்குட்டி. நன்மை செய்யறாளே என்ன, இந்த சிங்கத்தை, கர்ஜிக்கிற சிங்கத்தை ஆப் பண்றாள். ஏன்னா மனுஷன் தேவையோடு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நன்மை செய்ய படி, கத்துக்க. எப்படி நன்மை செய்யறதுன்னு, அது ஒரே நல்ல வரத்து இல்லை, இது ஒரு வளர்ச்சி, இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. நன்மை செய்ய படி, நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, பாருங்க, இன்னொருத்த மேல அக்கறை வை. ஏன்? மனுஷர் மத்தியில எங்க அப்பா, என் தேவன் வாசமா இருக்க விரும்புகிறார். அந்த மனுஷனை என் தேவன் சித்தம் கொண்டார், அவனுக்கு நான் நன்மை செய்வேன், என் தேவன் மகிமைப்படுவார். இதுதாங்க மனவாட்டி. ஜீவவாசல் ஜெப வீடே, உங்களை கர்த்தர் மகிமையாய் உங்களை அழைத்து தெரிந்து கொண்டார். நீ என் மனைவின்ட்டார். நீ என் மனைவி, நீ ஒருபோதும் இவன் பேச்ச கேட்டு எனக்கு துரோகம் பண்ணிட மாட்ட. மனவாட்டி இல்லைங்க, நிச்சயம் பண்ணல, கல்யாணமே ஆயிருச்சு. நீ என் மனைவி, நீ என் மனைவி. நீ என்ன செய்த, நியாயத்தை நீ ட்ரெயின் அப் ஆவன. ஒரு இடத்துல கத்துன, ஐயோ நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேனே. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? யூதா தன் பிழைகளை உணர்கிறவர். அவள் என்னிலும் மேன்மை உள்ளவள் தாமார், அவள் என்னிலும் மேன்மை, தன் பிழைகளை உணர்கிறவன் யூதா. நல்லா கவனிங்க, இந்த யூதா ஹிடன் ரிவீல்டு, அதாவது மறைக்கப்பட்ட அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்துவதான் யூதா. தன் பிழைகளை உணர்கிறவன். நீ பயிற்சி எடுத்த, நீ எல்லா நேரத்திலையுமே நன்மையை மட்டுமே செஞ்ச. ஐயோ நான் அவங்களை கொஞ்சம் கோவப்படுத்திட்டேன், அவங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கணும், அவங்க மனசை குளிர பண்ணிருக்கணும், நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு இடமா மனஸ்தாபப்பட்டு நேற்று எங்க அம்மாவை ஒரு மாதிரி திட்டிட்டேன் இல்லை, நான் செஞ்சது எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பூர்ணமா போல, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பலப்படுத்த. அப்படித்தான் நீ ட்ரெயின் அப் ஆவன. ஆட்டுக்குட்டியே, சபையே, பூமிக்கும் அவருடைய நாமம் பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. என் கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகிறது. அவருடைய ராஜ்யத்துக்கு இந்த மனிதர்கள், இந்த மனுஷங்க, என் சகோதரர்கள் தேவை, என் சகோதரர்கள் தேவைன்னு சொல்லி நன்மையை செய்ய பழகினவளே, நியாயத்தை தேடினவளே, அப்புறம் ஒடுக்கப்பட்டவளை ஆதரித்தவளே,
திக்கற்ற பிள்ளைக்கு நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரித்தவளே. விதவை ரூத்தை ஆதரித்த யூதா போவாசே விதவை. இந்த புருஷன் செத்து போயிட்டான், இவனுக்கு டைவர்ஸ் இல்லை, இவன் செத்தே போயிட்டான், இவன் என்ன ஆதரிக்க மாட்டான், இவன் ஒரு நாள் மண்ணுக்கு போயிடுவான். ஆண்டவரே அல்லேலூயா, ஆமெனா. இவன் சுகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னா எல்லா சுகமும் வந்துடும். விதவை விதவை என்பவள் இந்த மாம்ச புருஷனுக்கு செத்தவள். ஆத்துமா தாங்க எல்லா நினைவுகளும். நீங்க சபைக்குள்ள வந்து உட்காந்துக்கணும், ஆத்துமான என்னன்னே தெரியும். இவர் என்னடா இவர் இங்கன்னு கை கட்டுறாரு, இங்க கை கட்டுறாரு, இங்க கை கட்டுறாரு, இங்க கை கட்டுறாரு, ஒண்ணுமே புரியலன்னா தலை சொஞ்செல்லாம் உட்காந்துருக்க கூடாது. இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதே ஏசாயா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். கரங்களை தட்டி நல்லா கையை உயர்த்தி நல்லா கையை தட்டி நல்லா நல்லா இயேசு ராஜா நாமத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார், நீங்கள் மகிமை அடைவீர்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்பது பரிசுத்தவானுடைய நீதிகளே, நன்மை செய்தவர்கள். என் புருஷனே, என் கணவனே, தேவன் கொடுத்த உறவு. நான் இருக்கிறேன் உனக்கு. கையை கொடுத்து வயசாயிருச்சுன்னா இல்லை, ட்ரெயின் இப்போ அவங்க வயசாயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு புத்திலாம் மயங்கி போயிட்டு ஒரே கொச்சலா இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, மா நான் இருக்கேம்மா உனக்கு, நான் இருக்கேம்மா, நீ நான் பண்றதெல்லாம் உனக்கு புரியலாம் புரியாம போகலாம், உடனே வந்துடுமா அது? பிரதர் நான் இருக்கிறேன், பிரதர் உனக்கு நான் இருக்கிறேன், பிரதர் நான் இருக்கிறேன், சபையில் இருக்கிற பிரதர் நான் இருக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணணும்? எழுத்தின்படியே தோல் கொடுத்து தூக்கணும். கர்த்தர் சொல், நீதிமான்களே உங்களுக்கு நன்மை வரும் என்று நான் சொல்றேன். இந்த நன்மை என்பது உங்க சரீரம் மகிமை அடையும். ஏனென்றால் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அந்த நீதியும் பெறுவான் என்பது மகிமையின் சரீரம். உங்கள் சரீரம் மகிமை அடையும், நீங்கள் மகிமை அடைவீர்கள். சொல்றாரு, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஆனா முன்னாடி எப்படி இருந்தோம் நம்ம? சோதோம் கொமாரா. அது எப்படி? என்னுடையது என்னுடையது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டேன். ஏன்? அதுல இருக்கிற ஒரு சோறு பருக்கை அது காக்காக்கு போயிட்டு உயிர் வாழ்ந்துச்சுன்னா தேவன் மகிமை பெற்றுவாரு. ஜீவனை கொடுங்க. மனுஷங்க மேல எரிச்சல். பாருங்க, நான் அவனுக்கு எந்த துரோகமும் செய்யல, நான் அவனை போய் எந்த ஒரு டார்ச்சரும் நான் கொடுக்கல, நான் பரலோகம் தான் போயிடுவேன், சத்தியமா போக மாட்டேன். நன்மை செஞ்சவங்க மட்டும்தான் தேவன் அண்டையில போயிருப்பாங்க. நியாய தீர்ப்புல நீ தப்பிக்கணும்னா நீ எத்தனை பேருக்கு இரக்கம் செஞ்சிருக்கிற, இது மட்டும்தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ரட்சிக்கப்பட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரலோக சிந்தை இல்லாம நீ உட்கார்ந்துனா வேஸ்ட். அது உன்னை சுத்தி இருக்கிறவன் தேலா இருப்பான், ஆனா நீ பியூட்டியா இரு, நீ பியூட்டியா இரு. பியூட்டி, இந்த பியூட்டி நமக்குள்ள வேணும்னா அதுக்கு முன்னாடி ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் என்கின்ற இது நான்கினுடைய கலவை தான் பியூட்டி, அழகு. ஏனென்றால் கிறிஸ்து அங்கே வாசமா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நம்ம மகிமைப்படுவதாக. இங்க மேல் வசனம் சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனம் முன்னாடி இல்லையா, இது நமக்கு தேவையில்லை, ஆனா காட்டுறேன். இப்ப உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவன் முகப்பார்வை இருக்குது நல்லவ மாதிரி. எப்படி? நான் என்ன போல ஒரு நீதிமான் யாருமே இல்லை. அந்த இந்த மூஞ்ச போட்டு நல்லா அழகுபடுத்தி நல்லா காதல எல்லாம் அப்படியே வெயிட், இந்த பக்கம் ஒரு 1/4 கிலோ, இந்த பக்கம் ஒரு 1/4 கிலோ, ஒரு வேலை செஞ்சா ரொம்ப வெயிட் ஆகுதுன்னு, ஆனா கழுத்துல காதல் எல்லாம் போட்டுக்கிறதுக்கெல்லாம் வெயிட்டே தெரியாது. இந்த முகத்தை அவ்வளவு பளிச்சுன்னு வச்சுக்கணும், ஜனங்களுக்கு முன்னாடி பெருமையா காட்டணும். கர்த்தர் சொல்லுவோம், மூஞ்சி மேலேயே குத்துவேன். இதெல்லாம் டீச்சிங், இதெல்லாம் பழைய டீச்சிங். நீங்களா புரிஞ்சுக்குவீங்க நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பழைய டீச்சிங். இந்த வசனத்தை வச்சு இது நான் ஏன் இந்த முகப்பார்வை எப்படி மாறுச்சு, ஏதேனில் எப்படி மாறுச்சுன்னா டீச்சிங் பயங்கரமா கொண்டு வந்தோம். அதை பத்தி நான் பேச மாட்டேன், தைரியமா இருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. உன் முகப்பார்வை இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. அதுதான் நான் உங்க மூஞ்சின்னு கிடக்கிறேன். முகம் மூஞ்சின்னா தான் உங்களுக்கு புரியும் இல்லையா? உங்க முகம்
அதாவது கர்த்தருடைய பரிசுத்த நம்ம உலகத்தில் இருந்த போது இல்லையா, அவருடைய முகப்பார்வையை அவருக்கு விரோதமாக சாட்சியிடும். அவர்கள் தங்கள் அவர்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை இவன் தீமையை வரவச்சுக்கிறான். முன்னாடி எப்படி என்னுடையது நீனடா அப்படியே உன் பிள்ளைங்க போய் எங்கன்னா யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா நீனடா வீட்டில் சோறு துருட்டு ஊருக்கு வேலை செய்யறன்னு ஒரு கேள்வி வேற. அந்த பிள்ளைங்களை ஊருக்கு உழைக்க வைங்க. ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் நேசிக்கிறார். தேவனுடைய அன்பு மாறாது, அவருடைய இரக்கம் அந்த மனுஷன் மேல அவ்வளவு இருக்கு. நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இந்த பியூட்டியில தான் என்ன இருக்கு, இந்த அழகு எது? ராஜா அப்போது உன்னை நீ மறக்கணும். நீ நன்மை செய்யணும்னா இந்த ஜனங்க மத்தியில எனக்கு பெருமையா இருக்கணும். இந்த மூஞ்சி இந்த ஜனங்க பெருமையா பேசணும். என்னை பத்தி யாருன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் விட மாட்டேன். நான் வந்த சண்டையை விட மாட்டேன், வீண் சண்டைக்கு போக மாட்டேன்லாம் அந்த டைலாக்லாம் பேசிங்கன்னா உட்காந்துருக்க கூடாது. அதெல்லாம் பழைய மனுஷன். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம். நன்மை, இவர்கள் நன்மை செய்தவர்கள். இந்த நீதிமான்களுக்கு நன்மை கிடைக்கும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் நன்மை செய்ய பழகினவர்கள், படித்தவர்கள். இவங்க இருதயத்துக்குள்ள நன்மை மட்டுமே உள்ள வந்துருச்சு. கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, அங்க வாசிங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல எடுத்து வாசிங்க பார்க்கலாம். திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் அதுல 5வது அதிகாரத்துல கர்த்தர் எப்படி நம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எடுத்து வேகமா வாசிக்கலாம். 5வது அதிகாரம் அதுல 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல பிழைக்கும்படிக்கு என்பது நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் கவனிங்க, நன்மையில தான் நித்திய ஜீவன் இருக்கு. நீ ஓடணும். நீ ஓடி போயிட்டு தேவையோட நெருக்கத்தோட அல்லது உன் கடமை வீட்டுக்காரனுக்கு கரெக்டா சோறாக்கி போறியா? நீ மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு வரியா? நானும் தான் வேலைக்கு போயிட்டு வரேன். லா பேசுற. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன் சகோதரிகளே, நீங்க குடும்ப கஷ்டத்தின் நிமித்தமாய் வேலைக்கு போறீங்க, ஒரு சில நெருக்கங்கள் மூலமா போறீங்க. ஆனால் குடும்பத்தை நடத்துவதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இப்ப நான் தானே என் குடும்பத்தை நடத்தணும், எல்லாரும் என் கைத்தானே எதிர்பார்ப்பாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீ சோறை பொறுத்து உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற வேலையில் என்னென்ன தேவை என்பதை குறித்து கரெக்டாக அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு. இப்போ சர்ச்சுக்கு வரீங்க, அநேக சகோதரர்கள் சபைக்கு வரல. ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா அவங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, அவங்களுக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக அந்த டைமிங்கில் பண்ணி ஆகணும். நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்னன்னா நன்மை செய்யணும். தீமை என்னதுன்னா உன்னை பற்றி பேசிக்கிறது. நான் மட்டும்தான் வீட்டில் உட்காந்து நான் இருக்கிறேன், நான் சும்மாவா இருக்கிறேன், நான்லாம் இப்படி இருக்கிறேன் சொல்லிட்டு உன்னை பத்தி பேசுறது தீமை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உன் பக்கத்துல தான் நிற்கிறார். கையை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்களேன். கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. நீ தீமையை தேடல, நீ நன்மையை தேர்ற. நீ இத பாருங்க, என் மாமியார் சம்பாதிச்சு எனக்கு கொடுக்குதோ இல்லையோ, என் மூத்தாருக்கு கொடுக்குதோ, என் நாத்தனாருக்கு கொடுக்குதோ, என் மச்சினுக்கு கொடுக்குதோ, என் மச்சினம் பிள்ளைங்களுக்கு கொடுக்குதோ, என் மூத்தார் பிள்ளைங்களுக்கு கொடுக்குதோ, ஓகே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் என் புருஷனை பெற்று வளர்த்து எடுத்து ஆளாக்கி எனக்கு ஒரு ஆம்பளையா கொடுத்த ஒரு நல்ல ஒரு மகிமையான பாத்திரம் என் மாமியார். அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்து அவங்களை ஆதரிக்க வேண்டியது என் கடமை. கர்த்தர் உன் பக்கத்துல தான் இருக்கிறாரு. நீ மனவாட்டி. இயேசு கிறிஸ்துவும் புருஷனா இருந்தா மட்டும்தான் உன்னால இதெல்லாம் செய்ய முடியும். இல்லைன்னா உன் கழுத்து நரம்பு சுளிக்கிற அளவுக்கு திரும்பிட்டு போயிடுவோம் மூஞ்ச, இல்லையா? அதெல்லாம் பழைய வாழ்க்கை. ஆனா கர்த்தரை நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அழைச்சிட்டாரு. நீ என் மனைவி, என்ன நீ நன்மை செய்ய பழகிட்ட, உனக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லும் போது, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பு, அது நித்திய ஜீவன். மற்றவர்கள் மேல படுகிற பாரத்தில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. யாரையும் தீங்கு சொல்லாத, யாரையும் பொல்லாங்கு சொல்லாதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, யார் செய்யற யாருடைய நிர்வாணத்தையும் காட்டாதீங்க. அவருடைய ஜென்ம சுபாவம், அவங்க செய்யற குறைகளை எடுத்து
பேசாதீங்க. ஏனென்றால் எது நித்திய ஜீவன்? எது நித்திய ஜீவன்? நீ எப்போது என்றென்றைக்கும் வாழ்வாய், எப்போது என்றைக்கு வாழ்வாய். சங்கீதம் 37:27 வாசிங்க. சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அவள்தாங்க. தீமையை விட்டு விலகி எதை செய்ய? நன்மை செய்ய. அப்போதான் நீ என்ன பண்ணுவியா? என்றென்றைக்கும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் பிழைத்திருப்பாய். தீமையை விட்டு விலகி என்றென்றைக்கும் நன்மை செய், அப்போது என்றென்றைக்கும் பிழைத்திருப்பாய் என்றால் இந்த என்றென்றைக்கும் என்பதுதான் நித்திய ஜீவன். நல்லா கவனிங்க. இதுல தான் இந்த நன்மை செய்கிற அனுபவத்தில் தான் கணவன் மனைவி என்கிற அனுபவம் இருக்கிறது. ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வருகிறார். அங்கே கானான் தேசத்தில் ஒரு மிகுந்த பஞ்சம் உண்டாகிறது. அவர்கள் எகிப்துக்கு போக பிரயாணப்படுகிறார்கள். எகிப்தை குறித்து நன்கு அறிந்தவர் ஆபிரகாம் சொல்லுகிறார், சாராளே, நீ அழகுள்ளவள் என்று நான் காண்கிறேன். நீ ரொம்ப அழகா இருக்கிறாய், நீ அழகுள்ளவள். அதனால உன் நிமித்தம் என்னை கொன்று போட்டு விட்டு உன்னை எடுத்துக்கொண்டு போயிடுவார்கள். உன்னை எடுத்து போறது பெருசு இல்ல, உன் நிமித்தம் என்னை கொண்டு போட்டுருவாங்க. ஏமா, உன் நிமித்தம் நான் நன்மை அடையும்படி நீ என்னை சகோதரின்னு சொல்லணும். உன் நிமித்தம் நான் நன்மை அடையும்படி. இந்த அழகுல நல்லா கவனிங்க. இந்த ஆபிரகாமுடைய கண்களுக்கு இந்த மனைவி அழகு என்பதை கண்டிருக்கிறார். என் மனைவி அழகு என்பதை ஆபிரகாம் கண்டுவிட்டார். இந்த அழகு என்பது நன்மை செய்கிற அனுபவம் தான் இந்த சாராளுக்குள்ள. அது இன்னர் பியூட்டி. நீங்க எழுத்தின்படி இதெல்லாம் நீங்க புதுசா வரணும்னு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? சாராளை பார்த்து, நீ அழகுள்ளவள். ஆபிரகாம் கண்டுகொண்டார், என் மனைவிக்குள்ள நன்மை இருக்கிறது, இப்பொழுதும் எனக்கு நீ நன்மை செய். அந்த வசந்த வாசிக்கலாம். இந்த பியூட்டி தான், இதுதான் மணவாளன். தொடர்ந்து வாசிங்க, கொஞ்சம் வேகமா எடுத்துங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 11 வாசிங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். இதோட அர்த்தம் என்ன? இந்த ஆபிரகாம் ஒரு ராஜ்யத்தின் ராஜாவர். எனக்கு ஒரு மனைவி உண்டு, அவள் அழகுள்ளவள். என் மனைவி எப்படிப்பட்ட அழகுள்ளவள்? அவள் நன்மையை மட்டுமே செய்கிறவள். இதாங்க மணவாளன், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எதை பார்க்கிறார்? அழகை பார்க்கிறார். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகட்டும். என் மனைவியே, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகட்டும். உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் நிமித்தம் எகிப்தியர் உலகத்தார் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உலகத்தார் என்னுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ அழகு அப்படின்னு உலக ரீதியா உன் அழகுபடுத்தின்னு போனா, அப்போ நீ என்ன செய்யணும்? நீ என் சகோதரின்னு சொல்லு. அப்ப என்ன சொல்றாரு? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று அழைக்கிறார். அவர் தன்னுடைய மணவாட்டியை அழைக்கும் போது அவர் முதலாவதாக என் சகோதரியே என்று அழைக்கிறார். பிதா, அவர் அப்பா, தேவன் அப்பா என்பதை அறிந்து கொள். அதனால நீ என்னை உன் இருதயத்தை தரித்துக்கொள். அப்போது உன் அழகுல நான் பிரியப்படுவேன். அப்போ இந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவி அழகுள்ளவள் என்று காண்கிறார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனைவியை அழகுள்ளவளாக காண்கிறார். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் சகோதரன், அவர்தான் குமாரன். நல்லா கவனிக்கணும், அவர்தான் குமாரன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரான இருக்கும் பொருட்டு தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன் யாரை அவர் முன் அறிந்தாரோ அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரன் என்றால் அப்பாவின் சித்தத்துக்கு எப்போதும் ஒப்பு கொடுக்கிறவர் என்பதை அவர் நான் அறிந்திருக்கிறேன் என்பதுதான் இந்த மணவாட்டி. அவள் ஆபிரகாம் சாராளி அழகை பார்த்து சொல்லுகிறாள், எனக்கு நன்மை உண்டாகுமா? இந்த அழகு என்பது தான் நன்மை. நீ எப்போதுமே நன்மை செய்கிறவள். இப்ப ரூத்தம்மா நான் கூப்பிடுறேன்னு, இப்ப ரூத்தம்மா நேரா வந்து இவர் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்ல போது, இப்ப எப்படி இருக்கும்? நீங்க சும்மா எழுத்தின்படியே வாசின்னு போவாதீங்க. என்ன சரி, நீங்க என்ன பண்ணி ஒரு ஊர்ல போய், பக்கத்து ஊர்ல போயிட்டு, சரி முன்ன பண்ண அறிமுகமே இல்லை, நீங்க என்ன பண்ணி இவரு எங்க அண்ணங்க இவரு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. எப்படி இருக்காது? உங்களுடைய வாழ்க்கையுடைய அஸ்திபாரமே அப்படியே ஆடிடும். உணர்வு ரீதியா, நல்லா உணர்வு ரீதியா எங்க அண்ணங்க இவரு
கொஞ்சம் கவனிங்க. இப்ப சாராள் வந்து சொல்றது இது சாதாரண விஷயமா? ஆபிரகாம் கணித்தது கரெக்டா முடிஞ்சது. எப்படி? அதே மாதிரி சாராளை பத்தி போய் எல்லாம் புகழணும். அவ பயங்கர பியூட்டி. வயசு என்ன வயசு? ஏறக்குறைய 65 வயசு அக்கா பாட்டிக்கு. நல்லா கவனிங்க. பார்வோனுக்கு முன்பதாக போய் சாராளுடைய அழகை புகழ்ந்து பேசுகிறார்கள். அதே மாதிரி வந்து நீங்க யாரா நீயே சொல்லுமா, இது எங்க அண்ணங்க, இது என் சகோதரங்க, இது எப்படி இருந்திருக்கும் சாராளுக்கு. ஆனால் சாராளுக்கு இருந்த ஒரே ஒரு வழி, என் புருஷனுக்கு நன்மை உண்டாகணும். இப்ப நான் வந்து நியாயப்பிரமாண சுயநீதியின்படி ஐயோயோ இவ்வளோ பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, 318 வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இவங்களுக்கு மத்தியில் எவ்வளோ கேவலமா இருக்கும், பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் கற்புக்கரசி, நான் இப்படி அப்படிலாம் டைலாக்லாம் பேசிக்கலாம் பண்ணலாங்க. சாராள் மனைவி அழகுதான் மனைவி. தன் புருஷனுக்கு அவள் அழகுள்ளவளாய், அந்த அழகு எது? என்ன? நன்மை. நீ நன்மை உண்டாகு, எனக்கு நன்மை உண்டாக்குமா, எனக்கு நன்மை உண்டாக்கு. அந்த அழகுல தேவன் பிரியப்படுகிறார். அன்பான தேவஜனமே, நம்முடைய இருதயத்தை இளைப்பாற செய்ய வேண்டும். பிலமோனே, நீ நன்மை செய்கிறவன். பிலமோனே, இந்த பிலமோனுக்கு எதிர நிருபத்துல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். நீங்க ஒரு அதிகாரம்ன்றதுல பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டேஜா இருக்கும். நன்மை பிலமோன், நீ நன்மை செய்கிறவன். நீ உனக்கே பிரியமாய் நடவாமல் ஜனங்களுக்கு பிரியமாய், உன்னை தேடி வருகிற ஜனங்களுக்கு பிரியமாய் நடக்கிறவன். நீ கிறிஸ்துவின் மனவாட்டி பிலமோன், நீ கிறிஸ்துவின் மனைவி. மனவாட்டி, நீ கிறிஸ்துவின் மனைவி. நல்லா கவனிக்கணும். இது வந்து பியூட்டி. உன் அழகுல ராஜா பிரியப்படுகிறார். இப்போது ஒனேசிமுக்காக நான் உன்னிடத்துல மன்றாடுகிறேன். இப்ப நீ என்ன செய்யணும்? என் இருதயத்தை குளிர பண்ணும். நீ நன்மை செய்கிறவன், இருதயத்தை குளிரச் செய்கிறவன், என்னை இளைப்பாறச் செய்கிறவன். ஏனென்றால் உன்னிடத்தில் நன்மை இருக்கிறது. அதனால நீ மனைவி. இப்ப உங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மையாகத்தான் நடக்க போகிறது. ஆமென் சொல்லாமா? வாசிங்க போலாம். பிலமோனுக்கு நிருபத்துல வேகமா திருப்பிங்களேன். பிலமோனுக்கு நிருபம் அதுல முதல்ல இந்த பிலமோனை பத்தி பவுல் சொல்லும் போது அவர் நன்மை செய்கிற 6ஆம் வசனத்தை வாசிக்க. பிலமோன் 6ஆம் வசனம், உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே. பிலமோன், உன் நன்மை தெரிகிறது. நீங்கள் செய்கிறதெல்லாம் நன்மை. ஜனங்களை இளைப்பாறச் செய்கிறாய், ஜனங்களுடைய இருதயத்தை குளிரச் செய்கிறாய். அப்படியே சொல்லிட்டு வராரு. 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை என்ன பண்ணு? இளைப்பாற பண்ணு. இதாங்க நன்மை. ஜனங்களுடைய இருதயத்தை இளைப்பாற பண்றீங்களா? தேவையோட, நெருக்கத்தோட, அல்லது ஒரு 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 உறவினுடைய அந்த உரிமையில இருக்கிறவர்களுடைய இருதயத்தை இளைப்பாற பண்றீங்களா? இதாங்க பியூட்டி. இந்த பியூட்டியில் தான் கிங்டம் இருக்கிறது, அதான் ராஜ்யம் இருக்கிறது. இந்த அழகு என் புருஷன், என் இயேசு கிறிஸ்து என் புருஷன் என்பதுதான் அழகு இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய ஆடுகளை அவர் வைத்துக் கொண்டு கானான் தேசத்தில் குடியிருக்கிறார். கானான் தேசத்தில் குடியிருந்த போது யோசேப்பு தன் தகப்பனை அதிகமாய் நேசிக்கிறவராய், தன் தகப்பனுக்கு நன்மை செய்கிறவராய் இந்த யோசேப்பு 17 வயதில் இருக்கிறார். இந்த 17 என்பது நன்மைகளின் பூரணம். யோசேப்பு யாக்கோபுக்கு நஷ்டம் வராதபடிக்கு, யாக்கோபுக்கு நன்மையை செய்யும்படியாய் பில்கால் சில்பால் என்று சொல்லக்கூடிய தன் தகப்படைய மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைகள் செய்கிற அந்த தீமையை எல்லாம், துர்க்கிரைகளை எல்லாம் இந்த யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு கொண்டு போய் அறிவிப்பான். இதுல தான் நேசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அன்புல பியூட்டி இருக்கிறது. இந்த பியூட்டியில தான் இந்த யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை நேசித்து பலவர்ண அங்கியை கொடுக்கிறார். இந்த அழகு என்றாலே வஸ்து அங்க வந்துடும். அது பியூட்டி, அது மணவாளன் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வந்துவிடும். ஆக இந்த 17 என்பது யோசேப்பு, யாக்கோபுடைய வம்ச வரலாறு. யோசேப்பு 17 வயது, உடனே யோசேப்பு 17. இந்த 17 எப்படிப்பட்டது என்றால், 17 வருஷத்துல மனைவி என்கின்ற பியூட்டியில, அழகுல, நன்மை என்கின்ற பூரணத்துல வெளிப்படுகிறது. ஏனென்றால் நன்மைகளின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பியூட்டி, நன்மை என்கின்ற அந்த பியூட்டியை தான் ஆட்டுக்குட்டியாக நியமிக்கிறோம். அந்த வசந்த வாசிக்க வேகமாக 37ஆம் அதிகாரம் ஆதிகாமத்தின் புத்தகம் 37:1 வாசிக்கலாம். யாக்கோபு தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. நல்லா கவனிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறுன்னு சொல்லிட்டு உடனே யோசேப்பு, உடனே யாக்கோபுடைய சந்ததி அப்படின்னா யாருங்க?
யோசேப்பு. யாக்கோபுடைய சந்ததியினாலே சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு போகிறது. உடனே யோசேப்பு 17 வயதுள். ஏன் இங்கே 17 வயதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான தேவஜனமே, அந்த இடத்துல இந்த யோசேப்பு 17 வயது வரைக்கும் நன்மை செய்ய பழகினார். கிறிஸ்து என்னுடைய புருஷன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்கின்ற அந்த மகிமையின் வெளிச்சத்துக்குள்ளே போனதுனால இந்த யோசேப்புக்குள்ள இருந்த இந்த பியூட்டி, இந்த அழகு, என் தகப்பனுக்கு நான் ஒருபோதும் நஷ்டத்தை வருவிக்க விடமாட்டேன், அவர் என் தகப்பன், என் தகப்பனுக்கு நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். என் தகப்பன் என்னை பெற்று வளர்த்து எடுத்து என் தகப்பன் எனக்கு ஜீவனை கொடுத்தவர். இந்த உலகத்துல என் தகப்பனுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராதபடிக்கு என் தகப்பனுக்கு நன்மையை மட்டுமே நான் வருவிப்பேன், என் தகப்பனுக்கு நன்மையை மட்டுமே நான் செய்வேன் என்ற பியூட்டியில தான் 17 அடங்கி இருக்கிறது. இந்த 17 வருஷத்துல கர்த்தர் யோசேப்புடைய பியூட்டி, அழகை பார்த்தார். இந்த யோசேப்புக்குள்ள நன்மை, பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும்படியாய் நன்மை என்கின்ற அனுபவத்துல இந்த யோசேப்பு வருகிறார். அதனால கர்த்தர் அங்க சொல்லும் போது 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமார் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து நல்லா கவனிங்க, அவன் தன் தகப்பனை அவன் நேசித்தான். நல்லா கவனிக்கணும். இந்த யோசேப்பு தன் தகப்பனை நேசிக்கிறார். தன் தகப்பனுக்கு எந்த வித நஷ்டம் வராதபடிக்கு நன்மையை மாத்திரமே அவர் யோசிக்கிறார், நன்மையை மாத்திரமே அவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அதே போல கவனிங்க. இந்த தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறார், யாக்கோபு அதிகமாய் நேசிக்கிறார், இஸ்ரவேல் அதிகமாய் தன்னுடைய குமாரனை நேசிக்கிறார். அதிகமாய் பிதாவின் அன்பு இன்னைக்கு நம்ம மேல பூர்ணமாய் இருக்கிறது. எல்லா கருதாம சொல்லாமா? அதிகமாய் நேசிக்கிறார் அப்பா, பிதாவாகிய தேவன். 17 என்பதில் தான் இந்த பியூட்டி, இந்த அழகு நமக்குள்ள இருக்கிறது. அது எப்போதும் நன்மை, அது எப்போதும் நன்மை. எல்லாமே நமக்கு நன்மையாத்தான் இருக்கும். இனிமே நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மை. இந்த யோசேப்புக்குள்ள ஒரு பூரணம், எதுவுமே தீமையாக அல்ல, எல்லாமே நன்மையாக பார்க்கிற அந்த கண்கள். அது இயேசு கிறிஸ்துடைய மனைவி என்கின்ற அனுபவத்துல யோசேப்பு என்ன பண்ண, நன்மை வெளிப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? தன் தகப்பனை அதிகமாய் நேசித்தவர். அதனால அவருக்கு பலவர்ண அங்கியை கொடுத்தார். அதனால யோசேப்பு அதிகமாய் நேசித்த தகப்பன் பலவர்ண அங்கியை கொடுத்தார். அதுதான் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். அதுதான் ராஜகுமாரத்தி. அவள் 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 பரிபூர்ணமான அவர் ஆசீர்வாதத்தோட கூட சித்திர தையலாடையை தரித்தவளாய். நீங்க எங்க பியூட்டியை பார்த்தாலும், எங்க நீங்க அழகா பார்த்தாலும் அங்க வஸ்திரம் இருக்கும். அது என்ன வஸ்திரம் அப்படின்னா கல்யாண வஸ்திரம், ஆட்டுக்குட்டியானவருக்கு கொடுக்கிற கல்யாண வஸ்திரம். ஆக சபை பரிபூர்ணமாய் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இந்த பியூட்டியை, இந்த அழகை பெற்றுக்கொண்டபடினாலே, இவர்கள் தன்னுடைய புருஷனாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தபடினாலே, இயேசு கிறிஸ்து ராஜ்யம் இந்த பூமியில வானத்துல, பூமியும் வானமும் மகிமைப்பட்டு பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு இறங்கி வருகிற அனுபவத்தை கொண்டு வருவதுதான் சபை. காரணம் சொல்லாமா? நாம தான் இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை அழைத்து கொண்டு வரப்போகிறோம். எப்படி? இந்த யோசேப்புக்குள்ள ஒரு பரிபூர்ணமான நன்மை. இந்த நன்மை இருந்தபடினால தான் எல்லாவற்றையுமே நன்மையாக பார்க்க முடிந்தது. தீமை என்கின்ற பார்வையில இந்த யோசேப்பு பார்க்கல. யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மை, நன்மை, நன்மை. தம்முடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக விற்று போட்டாலும் அவர்கள் அங்கே என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய பார்த்தீங்க, ஆனா தேவன் எல்லா தீமையும் நன்மையாக மாற பண்ணினார். கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை என்பதுதான் பியூட்டி. அந்த அழகுல தான் ராஜ்யம் இருக்கிறது. யோசேப்பு ராஜ்யத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யோசேப்பு உயர்த்தப்பட்டார். யோசேப்பு மேன்மையாக உயர்த்தப்பட்டு ராஜ்ய சிங்காசனத்தில் வைக்கப்பட்டார். அதுக்கு என்ன காரணம்? யோசேப்புக்குள் இருந்த அந்த பியூட்டி. அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். அந்த அழகு தான் புதிய ஏற்பட்ட பூர்ணமாக்கப்பட்ட சபை. இப்ப யோசேப்புக்கு இந்த பலவர்ண அங்கியை இங்கே கொடுத்திருந்தார். ஆனால் யோசேப்பு சித்திர தையலாடை உடையவராய் ராஜ்யத்திலே உட்கார்ந்தார்.
சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம் தரிக்கப்பட்டவராய் சிங்காசனத்திலே உட்கார்ந்தார். ஆக இந்த 17 என்பதில் தான் ஒரு பரிபூர்ணம் இருக்கிறது. இந்த பரிபூர்ணத்துக்குள் தான் இந்த பியூட்டி இருக்கிறது. இந்த பியூட்டியில் தான் நன்மை இருக்குது. நன்மைதான் பியூட்டி. நன்மை செய்கிற அனுபவம் கிறிஸ்து இயேசுடைய சுபாவம். அது நம்முடைய புருஷனாகிய இயேசு கிறிஸ்துடைய சுபாவம். அப்போ யோசேப்பு இங்க சொல்ற 50வது அதிகாரத்துல எல்லா தீமையும் நன்மையாக என் தேவன் மாற பண்ணினார் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய பார்த்தீங்க 50வது அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணி உங்க வாழ்க்கையில இனிமே தீமைன்ற ஒண்ணு நீங்க பார்க்கவே மாட்டீங்க. எல்லாமே நன்மை. கரங்களுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே உங்க வாழ்க்கையில எனக்கு அவங்க தீமை செஞ்சுட்டாங்க, எனக்கு அவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க, எனக்கு அவங்க இதை பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நீ இனிமே சொல்லவே மாட்டேன். எல்லாமே நன்மை. இந்த பார்வை தான் 17 யாக்கோபுடைய வம்ச வரலாறு. யோசேப்பு 17 வயது. ஏனென்றால் இந்த 17க்குள்ள 7 என்கின்ற நன்மைகளின் நாயகன் உட்பிரவேசித்து வெளிப்படுத்துகிறார். ஆக இவருக்குள்ள 24 என்கின்ற தேவ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் அநேக ஜனங்களை உயிரோடு. எத்தனை ஜனத்துக்கு நீ நன்மை செஞ்சிருக்கிறியோ அது மட்டும்தான் உன் கூட வரும். நான் மறுபடியும் சொல்றேன், பிறக்கும் போது எல்லாருடைய பிறப்பும் ஒரே பிறப்பு தான். நீ எத்தனை பேருக்கு நீ நன்மை செஞ்சியோ அது மட்டும்தான் உன் கூட வரும், வேற எதுவுமே உன் கூட வர போறதில்லை. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அல்லேலூயா சொல்லாமா? நீ எத்தனை பேருடைய உள்ளத்தை இளைப்பாற பண்ணினாய் பிலமோன், நீ எத்தனை பேருடைய இருதயத்தை இளைப்பாற பண்ணினாய், எத்தனை பேருடைய இருதயத்தை நீ குளிரச் செய்தாய், எத்தனை பேருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீ காரியத்தை நடப்பித்தாய். பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடக்காமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்குவது தான் இந்த நன்மை. பக்தி விருத்தியை உண்டாக்கணும். ஒரு ஜனங்களை நம்ம பார்க்கும்போது பக்தி விருத்தியை இவர்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். நீங்க நல்லா கவனிங்க, இதைத்தான் இதெல்லாம் பூர்ணமாக்கப்பட்ட வசனங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 15:1 வேகமா வாசி. இதாங்க பூரணம், இதான் பூரணம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவும். எதுங்க நன்மை? எது நன்மை? இன்னொருத்த பக்தி விருத்தி உண்டாகி தேவனை பிடிச்சிக்கணும். இயேசு ராஜா காலை பிடிச்சிக்கணும். அவன் இவனுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வம் எனக்கு வேணும். அதுதான் கிறிஸ்தவன். சும்மா வந்து இடத்த உட்காந்து தேய்ச்சிட்டு போறதல்ல. ஆனால் கர்த்தர் இந்த ஜீவவாசல் ஜெப வீட்டை பலம், தேவனுடைய சத்துவத்தின் பலம், தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை 3வது நாளிலே உயிரோடு எழுப்பின தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற நாம் நமக்குள்ள பலம் உள்ளவர்களாகிய நீங்கள் உங்களுக்கே பிரியமா நடக்காம எத்தனையோ பலவீனங்கள்லாம் சபையில கூட்டி சேர்த்துக்கிற இந்த அழகு, இந்த பியூட்டி, இதுதான் கிறிஸ்துவின் பார்வையில, தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற அழகு. எல்லாரையும் பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாய் பலன் உனக்கு இருக்கிறது. எல்லா அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் வெறுக்கக்கூடிய பலம் உனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த பலத்துல உனக்கே பிரியமாய் நடக்காம எல்லா பலவீனர்களையும் சேர்த்து கொண்ட அந்த பியூட்டி, அந்த அழகு உன்னை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது, நமக்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை முளைக்க செய்து விட்டார் தேவன். பிரியமான தேவ ஜனமே, ஜீவவாசல் ஜெப வீடு எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்? நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவனுக்கு எது பிடிக்கும், அவனுக்கு எப்படிப்பட்ட பலத்தில் வருகிறான், இறங்கி போய் வேலையை நடத்தி இந்த பக்தி விருத்தியை உண்டாக்குகிற இந்த காரியத்துக்காகவே கர்த்தர்
உன்னை என் மனைவியாக்கி கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிறன் மேல வெகு ஜனங்கள் எல்லாம் தீமை செய்வான். அவன் பலவீனன், தீமை செய்வான். பலவீனன் தீமை செய்வான். பலவான் தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை தனக்குள்ள இருக்கிறவன் கிறிஸ்துவை போல குட்னஸ், நன்மை நன்மை நன்மை, குட்னஸ் எங்க பார்த்தாலும் நன்மை. யோசேப்புடைய வாழ்க்கையில 17 தீமை முற்றிலும் அகன்று விட்டது. நன்மை மட்டுமே யோசேப்புடைய வாழ்க்கையில நன்மை மட்டுமே. அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்துட்டார். பிறனுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடங்க. அதுதான் நம்முடைய புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறவர். நிந்திச்சுதான் இருப்பாங்க பலவீனர்கள். ஆனால் எவ்வளவு தீமை செஞ்சாலும் அந்த தீமையை என் தேவன் எனக்கு நன்மையாக மாலையாக என் கழுத்துல போடுவாரு. இதாங்க கிறிஸ்து, இதுதான் புருஷன், இதுதான் பூமியிலும் வானத்திலும் அவருடைய மகிமை பெருசு. பூமி வானம் என்பது 148:13 சங்கீதத்துல அது நிறைவேறுதல். இன்னைக்கு நம்முடைய சபையில அது நிறைவேறி இருக்கிறது. காரணம் சொல்லாமா? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், அப்பா என் தேவனே உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஒரு மனுஷனை நிந்திக்கிறனா, ஒரு மனுஷனை கையை நீட்டி நீ குற்றப்படுத்துறனா, நீ டைரக்டா தேவனை குற்றப்படுத்துற. தேவன் மன்னிக்கவே மாட்டான். நீ ஏசப்பா கிட்ட போனதான் மன்னிப்பு உனக்கு. இயேசு கிறிஸ்து எப்படி ஆண்டவரே அவன் நிந்தையெல்லாம் என் மேல் சுமத்துங்கப்பா. அவன் உங்களை அறியல, என்னதான் பார்க்கறான். அவன் என்னை ஏற்றுக்கொள்ளல. அவன் நிந்தையெல்லாம் என் மேல சுமத்துங்க ஆண்டவரே. அவன் நான் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அவங்க என்ன பகைக்கிறாங்க. அந்த நிந்தையெல்லாம் என் மேல சுமத்துருங்க, நான் நன்மை செய்யறேன். அந்த நன்மையில தான் பியூட்டி. அந்த நன்மை தான் பியூட்டி. அந்த பியூட்டி தான் ராஜா உன் அழகிலே பிரியப்படுகிறார். மனைவியே, எனக்கு நன்மை உண்டாக உன் அழகை எங்க நீங்க உங்க வெளிப்படுத்து. உன் அழகை நீங்க எல்லாம் வெளிப்படுத்துறாங்க தெளிவா. உன் அழகை வெளிப்படுத்து, எனக்காக வெளிப்படுத்து. யோசேப்பு தன்னுடைய அழகை தன் தகப்பனிலே வெளிப்படுத்தினார். இப்பதான் யோசேப்பு கிட்டே வந்திருக்கிறோம். எப்படி இன்னும் 1 hour பயப்படாதீங்க, முடிச்சிட்டேன். அப்படிதான் போயிருக்கணும். நம்ம டைம் எல்லாம் முடிஞ்சிட்டு நமக்கு ஞானஸ்தானுக்கு நேரம் கடந்து போகிறோம். ஞானஸ்தானம் எடுக்க போற பிள்ளைகளுக்குள்ள இந்த அழகு, ஏற்கனவே நமக்குள்ள இந்த அழகு இருக்கிறது. யாருமே நம்ம மனசுக்குள்ள யாரை பத்தியும் பகையுமே கிடையாது. எல்லாருமே மன சந்தோஷத்தோட மன ரம்மியமா இருக்கிறோம். நன்மை உண்டாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரு. பக்தி விருத்தி உண்டாக ஒரே ஒரு கான்செப்ட், பக்தி விருத்தி. எல்லாமே யோசேப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு எல்லா பிதாக்கள் எல்லாம் பக்தி விருத்தி. என்னை காண்கிறவன் என் பிதாவை காண வேண்டும் என்கிற அன்புல, பக்தி விருத்தியில உங்க குடும்பத்தை நேசிங்க, உங்க குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்க. அந்த நன்மையில தேவன் மகிமைப்படுகிறார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்த நன்மை தான் மனைவி, மணவாட்டியில மனைவி. இந்த மனைவியை தான் நித்திய காலமாய் மணவாட்டியாக அவர் நேசிக்கிறார். அவருடைய நேசம் எப்படி இருக்கும் பார்த்துங்க. கிறிஸ்துவுடைய நேசம் மணவாட்டியை போல அவர் நேசிக்கிறார். ஒரு மணவாட்டி எப்படிப்பட்டவள்னா ஏக்கமா இருக்கும். என் மணவாட்டி நான் பார்க்கணும். நிச்சயமானவங்களாம் தெரியும். இப்பதான் அதெல்லாம் நடக்கிறது இல்லையே. நிச்சயமானவங்களுக்கு ஐயோ நான் என் மனைவியை பார்த்துக்கினே இருக்கணும். அப்ப கர்த்தர் என்ன செய்ய, அவருடைய மனைவியை நித்திய காலமாக மணவாட்டியாக நேசிக்கிறார். ஏனென்றால் இவளுக்குள்ள அந்த அழகு இருக்கிறது, அந்த அழகு பியூட்டி, அந்த அழகு இருக்கிறது, அந்த இன்னர் டைமென்ஷன், உள் பரிமாணத்துல அவருடைய ஆத்துமாவில் அந்த அழகு இருக்கிறபடினாலே அந்த அழகுல ராஜா பிரியப்படுகிறார். அதனால அன்பான தேவஜனமே, பக்தி விருத்திக்கு ஏதுவாக பலமுள்ளவர்கள் என்று கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கின்ற பலமுள்ளவர்கள் தான் நன்மை செய்ய முடியும். அது தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை. கடைசியா வாஸ்து முடிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் அங்கே எப்படி கிறிஸ்து நித்திய காலமாய் மணவாட்டியில் அழகுல அவர் மயங்கி மகிழ்ச்சியா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த விசேஷம் 21 அதிகாரம் 9 வாசத்தை முடிக்கலாம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்கள் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் எப்படிப்பட்டவர்? நன்மைகளின் நாயகன். அவர் அழகு, அவர் பூரண அழகுள்ளவர். ஆட்டுக்குட்டியானவர் அழகு, ஆட்டுக்குட்டியுடைய மனைவி அழகு. அவள் தன் ஜனத்தை மறந்தவள், தன் தகப்பன் வீட்டை மறந்தவள்.
ராஜா அவள் அழகிலே பிரியப்படுகிறார். அதனால ராஜா என்ன செய்கிறார்? ஆட்டுக்குட்டியானவராக ராஜா ஆட்டுக்குட்டிய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த அந்த ஆட்டுக்குட்டியுடைய மனைவி அவள் மணவாட்டியாக நித்திய சந்தோஷத்தை உடையவளாக அதாவது கணவனால் நேசிக்கப்படத்தக்கவளாக, கணவனால் நேசிக்கப்பட்டவளாக, கணவனுடைய பாச பிணைப்புல பாச அன்புல என்றென்றைக்கும் நித்திய காலமாக நிலைத்திருக்கிறவளாக நிற்கிறாள். இந்த யோசேப்பு அவர் வாழ்க்கையில எல்லாமே நன்மை என்கின்ற அனுபவத்துக்குள்ள வருகிறார். இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறது எல்லாமே நன்மையை மட்டுமே. கரங்கள் திறமைன்னு சொல்லாமா? நீங்க செய்ய போறீங்க அந்த நன்மையை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது கை வரலையே, இதுதானே உள்ளார பிரசங்கம் பண்ணது. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பியூட்டியில ராஜா மகிமை அடைந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் பிடித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிறவரே, அப்பா நாங்கள் உம்மை